ஓம் சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்குது. இதில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர், கோரிக்கை, ஹார்ட் சிம்பிள் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த பிரார்த்தனை கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக பெயரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி சாயப்பா காலில் குலுக்கி போடணும். சாயப்பா 3 பேர்த்து சீட் எடுப்பாங்க. அந்த 3 பேர்த்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை பண்ணிப்போம். யார் பேர் எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாம் தெரியணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸில் யார் பேர் எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த கமெண்ட்டில், இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்டில் உங்கள் பேரை கொடுங்க. சாயப்பா நிச்சயமாக உங்கள் பேர் எடுத்து கொடுப்பாங்க. சீக்கிரமாக உங்கள் ஆசைகளின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவாங்க. நம்பிக்கையுடன் இருங்க. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வியாழன் விடியலில் உன்னை நான் சந்திக்க ஆர்வமாக ஓடி வந்துள்ளேன். இன்று பல நல்ல விஷயங்களோ நடக்க இருக்கிறது. நீயோ சாதாரணமாக எல்லா நாள் போலவே இருக்கிறாய். ஆனால் உனக்கு தெரியாது பார்த்தியா, இன்று அபூர்வமான சில விஷயங்கள் அற்புதமாக உன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக இருக்கிறது என்பதை நீ இன்னும் அறியவே இல்லை பார்த்தியா. அதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சுதாரிப்போடு இருந்தால்தானே சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அப்பொழுதுதானே நடக்கும் பொழுது அதை உனக்கு தக்க வைத்துக் கொள்ள தெரியும். அதனால்தான் தங்கமே, நான் ஓடோடி விடியலே உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்வதற்காக வந்துவிட்டேன். நிறைய நாள் நிறைய வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் நீ கவலையாலும் சில விஷயத்தில் அலட்சியத்தாலும் நிறைய வாய்ப்புகளை நீ தவற விட்டிருக்கிறாய். ஆனால் இந்த முறை நீ அப்படியெல்லாம் விடக்கூடாது. எல்லா விஷயமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த சாயாகிய நான் நிறைய நல்ல விஷயங்களை, இன்று நடக்கப் போகும் சுப விஷயங்களை, அற்புதமான விஷயங்களை சொல்லவே நான் உன்னுடைய வீடு தேடி வந்துவிட்டேன். என்னுடைய அன்பான கண்மணியே, ஆசைகள் என்பது உனக்கு அதிகம் என்பதை சொல்ல முடியாது. ஆனால் உன்னுடைய தேவைக்கானதை நிச்சயமாக நீ அடைய போராடுகிறாய். உன்னுடைய மனதுக்கே சில விஷயங்கள் தோன்றும் அல்லவா? இன்று இந்த விஷயம் நடந்தால் எந்த அளவுக்கு நன்றாக இருக்கும் என்று. அந்த விஷயம்தான் இன்று நடக்கப் போகிறது. நீ ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருப்பாய், இந்த விஷயம் மட்டும் இன்று நடந்தது என்றால் நான் வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கும் அளவுக்கு சந்தோஷமாகி விடுவேன் என்று நீ அந்த அளவுக்கு குஷியோடு இருப்பாய். அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் குஷியான நிறைய விஷயங்கள் இன்றிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும். முதல் விஷயம், நீ கவலையோடு இருக்கிறாய். உனக்கு முதலில் சந்தோஷத்தை நான் இன்று கொடுக்க போகிறேன். கண்ணீரை துடைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக இன்று என்னுடைய கோவிலுக்கு வர வேண்டும். அங்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்துவேன். கோவிலுக்கு வா, நிச்சயமாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறேன். இன்று நாள் முழுவதும் நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்பமான விஷயங்களாகத்தான் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எதை தேடினாலும் அது நிச்சயமாக கிடைத்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடினாய் அல்லவா, உனக்கு இதை தருகிறேன் என்பதை எல்லோரும் இன்பமான விஷயத்தை மட்டுமே சொல்லும் அளவுக்கு நிறைய விஷயங்களை கேட்பாய். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் தவிக்கிறாய். அந்த ஒற்றுமையை இன்றிலிருந்து உன் குடும்பத்தில் நீ காண்பாய். எந்த ஒரு இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கை உன்னை விட்டு போய்விடுமோ என்று நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் உன்னை விட்டு எங்கும் போகாது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் தொழில் வெற்றி அடையும். சந்தோஷமா? தொழில் வெற்றி அடைந்தாலே என்ன செய்யலாம்? முன்னேறி விடலாமே. குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தாலே அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து ஜாம் என்று வாழ்ந்து விடலாமே. ஒற்றுமையும் தொழிலில் முன்னேற்றமும் இன்றிலிருந்து உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உனக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன், ஒரு துளி கூட மாறாமல் சொல்கிறேன். இன்றிலிருந்து உன்னுடைய தொழிலும் முன்னேறும். உன்னுடைய வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் இடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகளும் முறிந்து ஒற்றுமையானது சேர்ந்து வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவீர்கள். இதுவரைக்கும் நீ ஒரு வழியாக, உன்னுடைய துணை ஒரு வழியாக, உன்னுடைய அப்பா அம்மா ஒரு வழியாக, மற்றவர்கள் ஒரு வழியாக போய் கொண்டிருந்தீர்கள். இனிமேல் ஒரே வழிதான் உங்களுக்கு, ஒற்றுமையான வழி. யாரை பார்த்தும் இவள் குடும்பம் என்றால் இப்படி இருக்கிறது என்று ஆசைப்படும் அளவுக்கு உன்னுடைய குடும்பத்தின் ஒரு அழகான ஒரு பூக்களை போல ஒற்றுமையை பார்த்து
எல்லோரும் ஆசைப்பட வேண்டும். ஒரு பூக்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆசைப்படுவார்கள், அதே போல் உங்களுடைய ஒற்றுமையை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் ஆசைப்படும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் கிடைத்திட இந்த சாய் நிறைய விஷயத்தை இன்றே செய்ய போகிறேன். இன்று வியாழன், இந்த வரத்தை நீ பெற கொடுத்து வைத்திருக்க வேண்டும். உனக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, பல கர்ம வினைகள் இன்னும் பாக்கி இருக்கும் பொழுதும் நான் ஏன் இதெல்லாம் உனக்கு செய்கிறேன் என்றால் மனதை நீ விட்டுவிடக்கூடாது. என்னை வணங்கும் என்னுடைய பிள்ளையானவள் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க வேண்டும். உனக்கு இன்பத்தையும் நான் தருவேன். நீ நிறைய விஷயத்தில் மனதை விடுகிறாய், ஆனால் இனிமேல் வரப்போகும் சந்தோஷத்தை பார்த்து நீ எப்பொழுதும் மனதில் இன்பத்தை மட்டும்தான் வைத்திருக்க வேண்டும். கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் நான் இது போன்ற விஷயத்தை எல்லாம் செய்ய மாட்டேன். ஒரே தெரியாக அவர்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்ற மாட்டேன். ஏனென்றால் அந்த காசு பணமும் நான் கொடுத்ததை தான் திரும்ப எனக்கு என்னுடைய உண்டியலில் போடுகிறார்கள், எனக்கு செய்கிறார்கள். எனக்கு காசு பணமெல்லாம் பெரிய விஷயம் என்பதே கிடையாது. நான் கொடுக்கவே திரும்ப செய்கிறீர்கள், அவ்வளவுதான். மற்றபடி வேறொன்றும் கிடையாது. என்னுடைய தங்க பிள்ளையே, வாழ்வில் நீ எதை தேடினாலும் கிடைக்கும் என்று வரத்தை கொடுத்து விட்டேன். குடும்பத்தில் ஒற்றுமை, தொழில் முன்னேற்றம் எல்லாமே உனக்கு தந்த பிறகு இனிமேல் என்ன கவலை? கவலையை தூக்கி போடு. காலை எழுந்து உன்னுடைய வேலைக்கு போ, வேலையை பாரு. அங்கு இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் போகாதே. நீயாக இனிமேல் போய் மாட்டிக்கொண்டால் தானே தவிர ஒரு பிரச்சனையில் தானாக இனிமேல் ஒரு நிமிஷம் கூட ஒரு பிரச்சனையானது உன்னை நெருங்கி வராது. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக பார்த்து வைத்திருக்கிறேன். யாருடைய வீட்டிற்குமே நான் போகாமல் இந்த விடிய காலம் வரை உன்னை தூக்கத்திலிருந்து எழுப்பிவிட்டு உனக்கு இந்த நல்ல விஷயத்தை சொல்கிறேன் என்றால் உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும். எழுந்திரி அம்மா, நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி உன்னை எழுப்பிவிட்டு உனக்கு இவ்வளவு நல்ல விஷயம் சொன்னால் கண்டிப்பாக செய்வேன் என்றுதானே அர்த்தம். யார் வீட்டுக்குமே நான் போகவில்லை, நேரடியாக ஷிரடியிலிருந்து உன்னுடைய வீட்டுக்குத்தான் இவ்வளவு தூரத்தில் இருந்து வந்துள்ளேன். ஏனென்றால் நீ நேற்று இரவு அழுத அழுகையானது அவ்வளவு மனதால் யோசித்து யோசித்து அழுது அழுது எவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் நீ நினைத்து அழுதாய். அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக தான் ஓடியாந்தேன் நான் உன்னை பார்க்க. இனிமேல் உன்னை விட்டு எங்கும் நகர மாட்டேன். நேற்று நீ மனதால் அழுத அழுகை என்னுடைய மனதை வேதனை அடைய செய்தது. இனிமேல் நீ அப்படியெல்லாம் மனதால் அழவே கூடாது. உன்னை நிச்சயமாக வாழ வைக்கிறேன், சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். அடித்து சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கை மாறும் இனிமேல். ஏனென்றால் உன் வீட்டிலேயே நான் தங்கலாம் என்று வந்துவிட்டேன். நம்பிக்கையோடு மட்டும் இருங்கள். ஏக்கத்தை என்றுமே நீங்கள் உங்களுடைய மனதுக்குள் நுழைய விட்டு விடாதீர்கள். ஏக்கம் என்பது ஒருவனை வாழ வைக்காது, அழிக்கத்தான் செய்யும். ஏக்கத்தை விடுங்கள், உங்களுக்கு கிடைப்பது நிச்சயமாக கிடைக்கும். இந்த வியாழன் விடியலில் சொல்கிறேன், வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு தேவையானதை நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு வாரி வழங்குகிறேன். நம்பிக்கை இருந்தால் போதும், எல்லாவற்றையும் சுலபமாக அடைந்து விடலாம். இந்த சாய் இருக்கும் பொழுது யாரை கண்டும் எப்பொழுதும் வாழ்க்கையை கண்டும் அஞ்சக்கூடாது. சந்தோஷமாக இருங்கள். சதா சர்வ காலமும் இந்த சாய் இருப்பேன். உங்களை வாழ வைப்பேன். உங்களுக்கு எல்லா நல்ல வளங்களையும் தருவேன். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.